ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். சில டிப்ஸ் இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு இது 250 ml கப்போட அளவு தாங்க. போட்டுக்கலாம். ஆசீர்வாத் ஆட்டா தான் எடுத்துருக்கிறேன். 2 கப்பு. ரெண்டரை கப் எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் வச்சுருக்கிறேன். சால்ட்டு ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் விட கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் போடணுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, அதுக்காக போடுறேன். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆயில் ஒன்றரை டீஸ்பூன் போடுறேனுங்க. பிசைஞ்சுக்கலாம். நல்லா இது போல் பிசைஞ்சுக்கணுங்க. தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாம். ஒரே இதை அதிகமாக ஊற்றிடக்கூடாது. தண்ணி பார்த்து அளவை விட்டு பிசைஞ்சுக்கலாங்க. அடுத்து பிசைஞ்சுக்கணுங்க. இப்படி உள்ளங்கை வச்சு இப்படி அடுத்து பிசைஞ்சுக்கணுங்க. இது போல் இருக்கணுங்க. அடுத்துனா இது போல் உள்ள போகணும். இருக்கட்டும். கொஞ்சமாக மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாங்க. வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு மேலே நல்லா ஒயிட் கிளாத்து போட்டு கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடுங்க. அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் வைக்கலாங்க. எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் சப்பாத்தி நல்லா அவ்வளவு சாஃப்டாக வரும். இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் அரை மணி நேரத்துக்கு இது போல் இருக்கணும். இது போல் இருக்கணும். இப்போ போட்டுக்கலாங்க. சப்பாத்தி போட்டுக்கலாம். அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாங்க. நீங்கள் அரை மணி நேரத்துலேயே கூட போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். மேலே கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க.
கொஞ்சமாக ஆயில் சும்மா ஒரு 2 ட்ராப் போட்டுக்கலாங்க. இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கலாங்க. இது போல் இருக்குனுங்க, போட்டுக்கலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேனுங்க. நல்லா சூடாகணும். கல் சப்பாத்திக்கெல்லாம் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்குது. ஆயில் வேணுன்னா போடலாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இவ்வளோ அருமையாக வருது பாருங்க, அருமையாக வருது. இது போல் வரணும், சாஃப்டாக இருக்கும். இந்த கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. இருக்கட்டும், அடுத்தது போட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு முறையும் மேலே தூளிக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வருங்க. பிகினர்ஸ் சொல்கிறேன். சும்மா ஒரு 2-3 ட்ராப் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் போதுங்க, நிறைய விட வேண்டியதில்லை.
போட்டுக்கலாங்க. இது போல் இருக்கணும். இதையும் போட்டுக்கலாங்க. நீங்கள் ஆயில் வேண்டாம்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். திருப்பி விட்டுக்கணுங்க. லேசாக ஆயில் தடவிக்கலாம். எப்படி வருது பாருங்க, அருமையாக வருது. நல்லா உப்பி வருது, சாஃப்டாக இருக்கும். இது போல் இருந்தால் சப்பாத்தி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப பிடிக்கும். லேயர் சப்பாத்தி தான் பிடிக்கும், அடிக்கடி தான் போடுவேனுங்க. இதே மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக அருமையாக வரும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அருமையாக சாஃப்டாக இருக்குது. இது போல் இருக்கணும். இது நல்ல லேயராக வந்துருக்கு பாருங்கள். இது போல் இருக்கணும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது. அருமையான லேயர் சப்பாத்தி ரெடி. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் செய்து பாருங்கள். சன்னா மசாலா தான் இதுக்கு செய்திருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறேங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் அருணா. பை பை.